என்னன்னா நிறைய பேர் இந்த இந்த உலகத்துல மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, எதை பாரபட்சம் பாக்குறாங்கன்னா, சிலர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஜாதி உயர்ந்த ஜாதியா இருப்பாங்க. அவங்க தாழ்ந்த ஜாதி என்ன பண்ணுவாங்க, தாழ்ந்த ஜாதிக்கு உயர்ந்த ஜாதி பாரபட்சம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உயர்ந்த ஜாதி நல்லா கனமாயிடுவாங்க, உயர்ந்த ஜாதி இன மக்களை வந்து கனமாயிடுவாங்க. தாழ்ந்த இன தாழ்ந்த ஜாதி இன மக்களை தாழ்வா நினைப்பாங்க. சிலர் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருப்பாங்க, நல்ல ஒரு பதவியில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரண ஒரு கூலி வேலையால அவங்க ரெண்டு பேருக்கும் பாரபட்சம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் சாதாரண கூலி ஆளு, இவர் ஒரு ஏதோ சிம்பிளான வேலை செய்யறாரு, இவர் உயர்ந்த அதிகாரி, உயர்ந்த கவர்மெண்ட் வேலை செய்யறாரு, அந்த பாரபட்சம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற அழகு குறிச்சு அழகு இல்லாதவங்களும் அவங்க பாரபட்சம் பார்ப்பாங்க. இவங்க அழகா இல்ல, இவங்க அசிங்கமா இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறாங்க, அசிங்கமா இருக்கிறாங்க, இவர் ரொம்ப அழகா சக்கச்சவில் அழகா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதை சிலர் கூட்டா போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாரபட்சம் பார்ப்பாங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வசதிகள், அவங்க நல்லா செல்வந்தரா இருப்பாங்க, ஐஸ்வர்யான இருப்பாங்க, பணக்காரனா இருப்பாங்க. சிலர் ஏழையா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏழை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பணக்காரர் வந்து உயர்ந்த நல்லா அது உயர்ந்த ஸ்தானத்துல ரொம்ப உயர்வா நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இதெல்லாம் பாரபட்சம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்துக்கு தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, சில பேர் நல்லா நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இடையில பாரபட்சம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சரியா படிக்கல, 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் இப்படி ஒரு பாரபட்சம் பார்ப்பாங்க. உயர்ந்த படிச்சவங்க நல்லா உயர்வா எண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பாரபட்சம் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாழ்ந்தவர்களை இப்படிதான் பாரபட்சம் இந்த உலகம் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கடவுள் பாத்தீங்கன்னா, ஏசப்பா பாத்தீங்கன்னா, இந்த ரோமர் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவரும் பாரபட்சம் பாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது பாரபட்சம் பார்க்கக்கூடாதான் தாட்ஸ், என்ன இது? ஆமா, பாரபட்சம் பாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். தேவத்தை பட்சபாதம் இல்லை, பாரபட்சம் இல்லை. எதை குறிச்சு அவர் பட்சபாதம் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடி 2 வசனம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லுதுன்னா, முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். அதாவது முன்பு யூதர்கள், அதாவது கடவுளை அறிஞ்ச பிள்ளைகளும் சரி, அறிஞ்ச பிள்ளைகளா இருக்கலாம், சிலர் கடவுளை அறியாத பிள்ளைகளா இருக்கலாம். அவங்க பொல்லாங்கு செஞ்சாங்கன்னா அவங்க ஆத்மாவுக்கு உபத்திரமும் துன்ப வேதனை உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி இன்னொரு வசனம் சொல்றது, அது கீழே ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 10வது வசனம். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் நன்மை செய்கிற எவனோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் சொல்லிட்டு இந்த வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 3வது வசனம் தான் இந்த வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 9வது வசனம் 10வது வசனம் 2 வசனம் அடுத்து 16வது வசனம், தேவத்தில் பட்சபாதம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த உலகத்துல சில பேர் என்ன பண்றாங்க, நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, நல்லா உயர்ந்த ஜாதியா இருந்தாங்க, நல்லா அழகா இருந்தாங்கன்னா, நல்லா பணம் இருந்தாங்க, நல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்க தங்களை மேன்மையா கருதுவாங்க, பாரபட்சம் பார்ப்பாங்க, மேன்மையா கருது